காலையில் 8 மணி மாதிரி ஒரு 8 மணி மாதிரி 8 மணி எடுக்கலாம் 8 மணி பைக் எடுக்கலாம். 8 மாதிரி இருக்கீங்க அப்படியே முகம் அப்படியே உடஞ்சி உங்களுக்கு இதை கேமராவில் சரியாக விளங்குதானே. இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படி ஒரு மாவுக்கட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்காரு. ஃபுல்லாக காயம் முகம் கொஞ்சம் நல்லா உடஞ்சிது. ஸோ கிளச் அப்படியே உடஞ்சிது. முன்னுக்கு ஒரு பார்ட்ஸை சேவ் பண்ணது எல்லாம் லீவில் வந்தாலே நம்ம பூமுக்கு நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறைய லாங் ட்ரிப்பெல்லாம் நம்ம போக இருக்குது. ஸோ இதாங்க நம்ம ஒன்று பார்க்க இந்த பக்கத்தை லூஸாகி போடலாம் நமக்கு இந்த குரு போனால் சரி வேறு லெவலாக இருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருக்கோயிலில் தாங்க. கிட்டத்தட்ட நீர்வளத்துலேருந்து 320 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம திருக்கோயில் இருக்கோம். ஸோ நம்ம பூமி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் கரைச்சிடாமல் போயிட்டோம். ஸோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நம்ம ரோட காலத்தடி பெரிய மாவுக்கட்டு ஓடி நான் வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி வந்து சிவியில் வந்துருந்து. ஸோ சிவி 160 நான் ரொம்ப நாளை பிறகு வெளியில் எடுத்தது. ஸோ 2-3 மாதத்துக்கு இந்த பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ண நம்ம சிவி 160. ஸோ நம்ம ரோட காலை பார்த்துருக்கேன். ஸோ ரூமில் எக்ஸ்டெண்ட் பட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படி ஒரு மாவுக்கட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்காரு. ஃபுல்லாக காயம் இந்த பக்கம். ஸோ இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படி ஒரு காலில் மாவுக்கட்டு போட்டாச்சு. நம்ம பூமி வந்து கராச்சியில் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் நிறைய சமம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து இது எப்படி எல்லாத்தையும் வெளியில் போகலாம். ஸோ கேரோட கேரளத்தை என்ன பேர் சொல்லுவாங்க இருக்குது கேர் தானே வச்சு கேர் வந்து ஃபுல்லாக கேர் சிஸ்டம் அப்படி இது வந்து சீரி நம்மளோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இது வந்து உடஞ்சிது. ஸோ கிளச் வந்து அப்படியே உடஞ்சிது. ஸோ செயின் பம் அது இது நிறைய வாங்கிடுவீங்க. ஸோ எல்லாமே பட்ஜெட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15,000 வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இதோட பார்த்தீங்கன்னா 1-2 இல்லை கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவைக்கு மேலே நம்ம பூம் வந்து இதாகிடுச்சு. பட்டு எந்த ஒரு வீடியோ உனக்கு ஷூட் பண்ண இல்லை, அதான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் இறால் பிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு தெரியுமா தெரியல, நான் இதோ தனியாக ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணுறேன். இந்த இடங்களில் பார்க்கும்போது ஃபுல்லாக இறால் பிடிச்சிருக்கு. ஸோ விளங்க மாட்டேங்குது சரியா. சரிமா அப்படி இங்கேருந்து போய் நம்ம பூமுக்கு சாமான் எல்லா சாமானையும் கொடுக்கணும். கடையில் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வீடியோ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கோப்ரோ அதாவது வந்து பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம நிறுவனம்லேருந்து வந்து திருக்கோயிலுக்கு வரும்போது பார்த்துச்சோம். கோப்ரோ வந்து நிறைய வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ நிறைய வீடியோ ஷூட் பண்ணப்படவே இல்லை. கோப்ரோ வந்து மெமரியில் வந்து இதுவாகவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோ அப்படி இதுக்கு மேலே போட்டு பார்ப்பீங்க. சரி வாங்க வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோம். வாங்க வீடியோ. ஸோ இந்த இடத்துல மாதிரி மீன் அப்படி விற்றுருக்காங்க. ஸோ அந்த இடங்கள் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து இறால் பிடிச்சிருக்காங்க அந்த இடங்களில். ஸோ நைட் டைமில் வந்து அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 4-5 மணிக்கு வந்து ஸோ இப்போ வந்து பார்க்கல. அது எப்படியும் நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ கேமரா மைக்கில் வந்து செம்மையாக விளங்கும். ஸோ ஃபோன் கேமரான்னு எடுக்கும்போது தான் கொஞ்சம் மைக் கனெக்ட் ஆகுது, அப்படி ஒரு பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்படி மீன் எடுத்து ரொம்ப நேரமாக 2 ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நானும் பார்த்துட்டே இருக்கேன் இந்த இடத்துலேருந்து. ஸோ இங்கேருந்து போவாங்க. ஸோ நம்ம பூமை பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சியாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம பிரதர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா விழுந்துட்டார். வீடியோ வந்து நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கோப்ரோ மைக் செட்டப்போட தான் போவேன். ஸோ என்ன இருந்தாலும் நம்ம கோப்ரோவில் ஷூட் ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா இல்லாமல் போயிட்டு ஸோ ஒரு வீலில் மாதிரி தான் கீழே விழுந்து சொல்கிறாரு. பட் எனக்கு எப்படின்னு தெரியலை. ஸோ நான் கிட்டே இருந்து பார்க்கவும் இல்லை. பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. ஸோ பரவாயில்ல, ஏதோ நம்ம விழுந்தது நம்ம பிரதர் தான். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 10 மணி ஆகுதுங்க. நம்ம ஒரு ஃபாலோவர்ஸ் தான் போல் ஆகி காட்டுறாங்க. ஸோ 10 மணி ஆகுதுங்க. இப்படியே போயிட்டு நம்ம பூமுக்கு நிறைய பார்ட்ஸ் வாங்கணும். நம்ம பிரதர் விழுந்துட்டார் நல்லா. ஸோ பரவாயில்ல, நம்ம தம்பி தான் விழுந்தார். பட் எப்படி விழுந்தாருன்னு தெரியலை. ஸோ கியர் வந்து நம்ம பைக்கில் நல்லா அதை நம்ம பூமுக்கு வந்து நல்லா உடஞ்சிது. ஸோ கிளச் வந்து அப்படியே உடஞ்சிது. முன்னுக்கு ஒரு பார்ட்ஸ் அப்படியே முகம் அது என்எஸோட அப்படியே என்எஸ் பைக் வர அந்த கவிழ் துண்டு புள்ளோடைய அந்த வியூவை பாருங்கள், ஒரு அழகாக இருக்குங்கப்பா. நம்ம ஊர் அழகே அழகு தாங்க. ஸோ நம்ம கதையோட கதையாக நம்ம இப்போ என்ன பைக்கில் போகணும்னு சொல்கிறது மாதிரியே. ஸோ நம்ம சிபியில் அங்கே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம என்எஸ் இல்லாட்டி சிபி 2 பைக் நம்மக்கிட்ட. நம்ம என்எஸ் நம்ம கையில், நம்ம பூம் நம்ம கையில் இல்லாட்டி ஸோ சிபி தான் நம்ம இப்போ நான் கையில் இருக்கோம். ஸோ 3 மாதத்துக்குறோம் நம்ம சிபியாக கையில் எடுத்துக்க. இந்த வியூவை பாருங்கப்பா, பார்க்கணும் போல இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 320-340 கிலோமீட்டர் ரைடு வந்து முடிச்சு தான் வந்தோம். ஸோ நீர்கொழும்புலேருந்து அப்படியே நம்ம ஊர் திருக்கோயிலுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க. அவ்வளோ வீடியோவிலையும்
அந்த மெமரி அது 128 GB மெமரி தான் போட்டுருந்தேன். பட் ஃபுல்லாக எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. டிலீட் ஆகலை பட் இருக்குது. பட் மெமரி கோப்பில் போட்டால் பிஸின்னு காட்டுது. ஸோ நானும் எவ்வளோ சொப்பில் கொடுத்து பார்த்தேன், எவ்வளோ ஒரு கடையில் கொடுத்து பார்த்தேன், நானும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாம் டிலீட் பண்ணிட்டு திரும்ப மெமரியை கோப்ரோவில் செட் பண்ணி பார்த்தேன். திரும்ப சூட் ஆகுது. பட்டு அந்த வீடியோ எடுக்கலாம் போச்சு. செம்ம கவலையாக போச்சு. நல்ல இவ்வளோ நிறைய வீடியோ. பட் என்ன சரி சில சூழ்நிலை காரணங்களாக எடுக்க முடியல. ஸோ நான் போகும்போது நிறைய ஒரு செம்ம வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி தான் போவேன். ஸோ அக்கரைப்பத்து டவுனுக்கு வந்துடுங்க. ஸோ நம்ம ஊரில் டவுன் மெயின் டவுன்னா இந்த டவுன் தாங்க. ஸோ நிறைய வீடியோ நான் காட்டிருப்பேன். ஸோ இப்படியே போய் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பூமுக்கு வந்து பார்ட்ஸ் தாங்க நிறைய வாங்க போகிறோம். ஸோ நிறைய பார்ட்ஸ் விழுந்துச்சு. செம்ம கவலையாக போச்சு எனக்கு பூமை பார்த்த உடனே. ஸோ இப்படியே போயிட்டு அப்படியே பேங்க் போயிட்டு காசு எடுத்துவாங்க முதல்ல. ஸோ எவ்வளோ என்ன எப்படி முடிய போகணுன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 ரூபாய்க்குள்ள செலவருக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ பேங்க்கிட்ட வந்துடுங்க. அப்படியே போய் காசு எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ கவலையாக இருக்குது. ஸோ நம்ம பிரதருக்கு வேலை செம்ம காயத்துக்கு மேலே காயம், காலெல்லாம் நடக்கக்கூட இல்லாமல் இருக்கார். ஸோ இவ்வளோ சொன்னேன். ஒரு 20,000 ரூபாய்க்கிட்ட எடுத்துட்டேங்க. ஸோ இப்போதைக்கு 20,000 ரூபாய் இப்போதும் நினைக்கிறேன். பார்ட்ஸ் எல்லாம் செம்மவையில் ஒரு என்எஸ் பைக்கு பார்ட்ஸ். இந்த டவுனுக்கு கொஞ்சம் பார்த்து போகணும். ஸோ இந்த நேரம் பிஸியாக இருக்க டவுன் நம்ம அக்கரைப்பத்து டவுன். கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் நம்மளோட அப்படியே நம்ம சிபியோட தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கடைக்கிட்ட வந்துடுங்க. ஸோ வளமையாகவே நான் இந்த கடை தான் வந்து எல்லா பார்ட்ஸ் வாங்குவேன். நம்ம பூமுக்கு கிட்டத்தட்ட நிறைய பார்ட்ஸ் மாற்றிரியாக விழுந்து உடஞ்சி. ஸோ நான் பூமை சேல் பண்ணுறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணேன். பட்டு மனசே இல்லைங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமாக என் கூட இருக்கிறது ஒரு மனசே இல்லாமல் இருக்குது. நம்ம பூமை விற்கிறேன்னு நினைக்கும் போது. ஸோ விற்கிறது 180 தான் விற்க மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும். பார்ப்பேன் எப்படி வருதுன்னு தெரியல. ஓ கடைக்கிட்ட வந்துடுங்க. என்ன மாதிரி தெரியல, ஒரே நடுக்கமாக இருக்குது. பார்ட்ஸை விலையாக கேட்க போனால் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. கிளச் கியர் அப்படி இப்படி கண்ணாடி முன்னுக்கு பார்ட்ஸ். ஸோ எல்லாம் தெரியல. போய் பார்ப்போம் எப்படின்னு பேசி பார்ப்பேன் என்னென்னு. ஸோ நம்மளோட கியர் பார்ட்ஸ் தாங்க நம்ம பூமுக்கு உடஞ்சிருக்கு ஃபுல்லாக அப்படியே. ஸோ எவ்வளோன்னு தெரியல. கியர் பார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 200 இருக்குது. அவன் 160 இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ பார்ப்பேன். நான் நினைக்கிறேன் 200 செட் ஆகும்னா என்னண்ணா அது? என்ன வருது போகிறோம்? இது பெருசு. இது வந்துட்டு போய் சார் இன்ஜின் 160 5000 வரும். கையை கம்பெனி 5010 ரூபா. சும்மா நோமா 4000 முடியும். நோமா இல்லை கொஞ்சம் கம்பெனி நம்ம பஜாஜ் சர்வீஸ் நம்ம கால் பண்ணி சொல்லிருந்தோம். எங்கே ஆழ்த்திங்க நம்ம திருக்கோயில் உங்களுக்கு இங்கே பாருங்க. நம்மளும் பார்த்து வரணும். கும்பனி போட்டவங்க சத்தம் கேட்க மாட்டான். நம்மளும் கூட சத்தம் வருமாவே. இப்போ ஒரு சத்தம் கொஞ்ச நேரம் ஓடி இப்போ ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி இது வரைக்கும் கம்பெனி போட்டு சவுண்டு இது எவ்வளோ? இது உங்களுக்கு 1700 வைக்கணும். ஹலோ நான் கால் பண்ண சொன்னீங்க. நம்ம என்ன ஒரிஜினல் பார்ட்ஸ் எனக்கு ஒரு 6000 ரூபாய்க்கிட்ட செலவு போயிடுச்சுங்க. ஸோ அப்படியே போயிட்டு பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பூமிக்கிட்ட கிட்டத்தட்ட நான் இப்போ நம்ம கையில் கிடைக்கும் தெரியல. ஸோ 6000 ரூபான்றது வந்து கியர் பெக் மட்டும்தாங்க. ஸோ இன்னொன்று நிறைய செலவு இருக்குது. ஸோ எவ்வளோ போகணும்னு தெரியல. 20,000 எடுத்தது இல்லை. கிட்டத்தட்ட இப்போ எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ 12,000 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. மிச்சம் வந்து எவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து போவோம். கிட்டத்தட்ட எவ்வளோ நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுப்பாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன சின்ன ஒரு இதுன்னு இருக்குங்க. ஒரு மோடிஃபைட் பார்ட்ஸ் ஒன்று. பட் அந்த பார்ட்ஸ் வந்து இருக்கிறது செம்ம கஷ்டம். ஸோ போகும்போது அப்படியே ஒரு சின்ன கடை ஒரு கடை தான் இருக்குது நம்ம ஊரில். காலை பாருங்கள் ப்ரோட எப்படி இருக்குன்னு. ஸோ போவீங்க இருந்து போயிட்டு அந்த சின்ன பார்ட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பார்ட்ஸ் ஒரே ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வாங்கிட்டு நம்ம வாங்கின எல்லாத்தையும் கொண்டு பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னாக்க நாளைக்குள்ளே பைக் கிடைக்கிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகும்போது என்ன சேவ் பண்ணுறது. எல்லாம் லீவில் வந்தாலே நம்ம பூமுக்கு நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொழம்புல நீங்கள் வரோம் பூமுக்கு செலவழிக்க திரும்ப கொழம்புக்கு போகிறோம். ஸோ இப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ நிறைய ட்ராவல் வீடியோ பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணணும் செம்ம ஆசை தான். பட் எங்கே டைம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ எல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் அப்படியே.
என்ன கடை வைத்திய சாமான் இது இல்லை இல்லை வைத்தியம் ஒன்றுக்கா ஸோ இந்த பக்கம் தான் பார்ப்போம் தேடி பார்ப்போம் இப்படி எங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஸோ முன்னும் கொஞ்சம் போய் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு தேடி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் கடையில் ஸோ ரெண்டு அதுவும் பிளக் கலர் தாங்க நமக்கு அந்த என்எஸ் நம்ம என்எஸ் நம்மளோட முகத்து அதாவது நம்ம பூமுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சின்ன 2 நட்டு இருக்கும் ஸோ மடிப்பேர் அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ அதை தாங்க இதை எடுத்துட்டேன் ஸோ இந்த கடை தாங்க இருக்குது ஸோ எங்கே கடையே காணும் ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் முன்னுக்கு இருக்குங்க ஐயோ ஸோ நேற்று நம்ம பூம் எக்ஸாம் படத்தில் இருந்து இந்த நாளே ஒரு மாதிரி போயிடுச்சுங்க ஸோ ஃபுல்லாக பார்ட்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கும் இதுக்குமே டைம் போயிடுச்சுது ஓ அப்படியே போவாங்க பார்ட்ஸை வாங்குவோம் ஸோ இந்த கடையில் வந்து ஒரு ஆள் தான் இருப்பார் பட்டு அதுவும் தேவையான சாமான்லாம் இருக்காது தேவையில்லாத சாமான் எல்லாமே இருக்கும் ஸோ ஃபேஸ்லையும் காசு போயிட்டே இருக்குது ஓ 100 ரூபா கொடுத்துருக்கேன் பாப்பா 2 தான் வேணும் நமக்கு 4 சரி வாங்கி வைப்போம் இப்போதைக்கு போய் பார்ப்போம் அப்படி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல நான் 2 மணி நேரம் போனேன் ஸோ இருங்க போய் பார்ப்போம் அப்படி டைமண்ட் நீங்க டைமண்ட் இந்த பார்ட்ஸ் நான் சொன்னேன்னா ஸோ சின்ன ஒரு மடிபேர் பார்ட்ஸ் தான் இது ஸோ செம்ம லுக்காக இருக்கும் எல்லா பைக்குமே ஸோ இன்னத்துக்கு சொல்கிறதை விட லுக்காக இருக்கும் ஸோ 50 ரூபா தாங்க 2 வாங்கி எடுத்துக்கிட்டோம் ஸோ 2 போதும் இப்போதைக்கு நான் 2 தான் உடஞ்சிருக்கு பட் முன்னுக்கே மூவ்மெண்ட் தர கொஞ்சம் அவசியமாக இருக்குது பைக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு நட்டையில் இருக்கா கலந்து விழுந்துட்டோம் ஸோ சரிங்க இங்கேருந்து போவோம் டைம் சரி நமக்கு கிட்டத்தட்ட இப்போ நல்லா டைம் ஆயிடுச்சு ஸோ 12 மணியோ 10 மணிக்கு வந்தோம் இப்போ டைம் என்னன்னு கூட தெரியலை ஸோ இப்படியே போயிட்டு அப்படி நம்ம ஊரில் போய்ட்டு கராச்சியில் இருந்து கவனி பண்ணுறேங்க வீடியோவை ஸோ அப்படி இப்படின்னு கராச்சிக்கு வந்து சேர்த்துடுங்க இப்போ கராச்சியில் தான் இருக்கும் நமக்கு முன்னுக்கே தான் இருக்குது ஸோ டைம் வந்து ஒரு 4 மணிக்குள்ள ஆகுதுங்க கிட்டத்தட்ட அவ்வளோ சாமானை வாங்கிட்டு வந்துட்டோம் ப்ரோ நம்ம ப்ரோவை பாருங்கள் இப்படி நண்டி எடுத்துறாருன்னு ஸோ செம்மையாக அடி வெடிச்சு போல் போகும் ஸோ இப்போ நமக்கு பெரிய செலவு தான் கிட்டத்தட்ட சொல்லணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய செலவு தான் ஸோ என்ன நடக்க மட்டும் இல்லைங்க பார்ப்பங்க பார்த்து என்னென்ன பார்ட்ஸ் மாற்றணுமோ அவ்வளோ பார்ட்ஸையும் மாற்றிடுவோம் ஸோ இன்னும் நிறைய லாங் ட்ரிப்பெல்லாம் நம்ம போக இருக்குது ஸோ இதாங்க இந்த பக்கத்தை நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஸோ கியர் பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஸோ முன் பார்ட்ஸ்லாம் செம்மையாக உடைஞ்சிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு 2 பார்ட்ஸும் அப்படியே உடைஞ்சிது இது நட்டால் போடும் ஸோ மனசே உடைச்ச மாதிரி இருக்குங்க அப்படியே முகம் அப்படியே உடைஞ்சி உங்களுக்கு இதை கேமராவில் சரியாக விளங்குதான்னு தெரியல ஐயோ இது தெரியாதுண்ணா டைமண்ட் செயினை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் காலையிலையா இது 200 தான் இருக்குது அது செக் பண்ணி போடுறோம் லூஸ் பண்ணலாம் தானே அதில் 200 தான் இருக்குது இப்போ வந்து 200 போடலாம் அந்த பஜாஜ் கம்பெனி LLC 300 அதில் போட்டாங்க போட்டு தான் எடுத்தேன் போடலாம் மாட்டாங்க அதில் மாற்றி பண்ணிக்கலாம் லூஸ் ஆகினது தாங்க நட்டை லூஸ் ஆகி போடலாம் தானே இல்லை போடலாம் நமக்கு இந்த குரு போனால் சரி சரி ஒயில் மாதிரி காமினாலா இல்லை ஒயில் தான் பெருசு இல்லை நான் போக்கில் மாற்றி போனேன் அதுக்கு உடல் ஒயில் மாற்றம் தானே இல்லை ஒயில் மாற்ற ஒயில் கலர் மாட்டாங்க ஒயில் மாற்ற தேவையில்லை ஒயில் புதுசாக மாற்றி போடுறது 1000 கிலோமீட்டர் ஓடலை போக மாட்டேனும் தனு
போமா நாளைக்கு காலையில் வருமாடா? நாளைக்கு காலையில் வருமா? போமா நாளைக்கு காலையில் வருமா? இப்போ முடிப்பாரு கேட்டேன். இப்போ வரப்ப காலையில் எத்தனை மணி மாதிரி? ஒரு 8 மணி மாதிரி. 8 மணிக்கு எடுக்கலாம். 8 மணி பைக் எடுக்கலாம். 8 மணிக்கு கிடைக்கிறது ஒரு 10 பேர் உங்களுக்கு நாளைக்கு பூரா நாளைக்கு இந்த நம்பர் பேர் தவண்டு வருந்தான். எழுதி தவண்டு கலெக்ட் அடிச்சுப்பாங்க. இது கலெக்டுது. இந்த தவண்டு வருந்தான் மேலால் அதை அடிக்கிறது. செவனுக்கு தான் சத்தம் எடுக்கணும். டைமண்ட் எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு பைக் ஒரு 80-90க்கு மேலே போகுதில்லை. போகுதில்லை அதுக்கு மேலே. நம்பர் இல்லை நம்பரில் தான். அந்த டைமண்ட் செயின் இருக்குங்க அதான போகுதில்லை. சவுண்டு மட்டும்தான் பிக்கப் ஓடினது நல்லா. இந்த சத்தம் கெடுத்து இப்படி தான் கொஞ்சம் பிரச்சனை. இதுதான் ஆடுது. இப்போ கழட்டி ஆகுறது. இப்போ கழட்டி ஆகுறது. ஹலோ போங்க சாவி வேணுமாங்க? செம்ம டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ என்ன செய்யறேன்னே தெரியல. விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம சிபி இருக்கான்னு நினைக்கிறேன் கையில்.